சென்னையில ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, "சென்னை மக்கள கைவிட்டாருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி வந்து த சென்னை வந்து அவர் கைவிட்டார் சொல்ல முடியும்? ம். சென்னைக்காக திராவிட மாடல் அரசு குறிப்பாக சென்னையினுடைய மேயராக இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள். சென்னைக்காக என்னென்ன செஞ்சிருக்காருன்றத நான் பட்டியல் போடட்டுமா? ம். ஒண்ணும் இல்ல. வெறும் மேம்பாலங்கள மட்டும் பட்டியல் போடுறேன் கேட்டுக்கோங்க. அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், பாடி மேம்பாலம், மீனம்பாக்கம் மேம்பாலம், மூலக்கடை மேம்பாலம், மேற்கு அண்ணா நகர் மேம்பாலம், வியாசார்பாடி மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோடு மேம்பாலம், சர்தார் பட்டேல் மேம்பாலம், காந்தி மண்டபம் இணைப்பு சாலை மேம்பாலம், டிடிகே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை மேம்பாலம், காசா மேஜர் சாலை மேம்பாலம், சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், அதை தாண்டி பெரம்பூர் லோகோ மேம்பாலம், தங்கச்சாலை மணிகூண்டு மேம்பாலம், ஆர்கே நகர் பேசின் பிரிட்ஜ் மேம்பாலம், மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோடு மேம்பாலம், கோடம்பாக்கம் மேம்பாலம், ஆபிரகாம் ஆலந்தூர்ல இருக்கிற ஆபிரகாம் மேம்பாலம், அதை தாண்டி கோமதி நாராயணசாமி மேம்பாலம், மேத்தா நகர் மேம்பாலம், இந்திரா நகர் மேம்பாலம், சிட்டிபாபு மேம்பாலம், மீண்டும் வந்து அது மட்டும் இவ்வளவு மேம்பாலங்கள் புரியுதுங்களா? இது இல்லாம கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், டைட்டில் பார்க்கு, அது இல்லாம வந்து சென்னையில பல இடங்கள்ல குடிசை மாற்று வாரியங்கள், கூவத்தை கிளீன் பண்றதுக்கான நடவடிக்கைகள், அது இல்லாம வந்து இன்னைக்கு சென்னையில மெரினா பீச்ல வீடு இல்லாதவங்களுக்கு வீடற்றவர்களுக்காக வீடு அந்த ஒரு முகாமை கட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம மெரினால வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் போய் கால் நனைக்கிறதுக்கு கடல்ல போய் கால் நனைக்கிறதுக்கு அந்த பாதை போட்டிருக்காங்க. இன்னும் வந்து சென்னைக்கு வந்து எவ்வளவோ சொல்லிக் கொண்டே போகலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டம், அது இல்லாம செம்மொழி பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, எத்தனையோ சாலை ஓர பூங்காக்கள், அந்த மாதிரி சென்னைக்காக திமுக செய்ததுன்றதே நம்ம தனி பட்டியலே போடுற அளவுக்கு சென்னைக்காக செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் சென்னையில போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கு, இல்ல போக்குவரத்து நெரிசல் இந்த அளவுக்கு இருக்கு சொல்றாங்கல்ல, இந்த மேம்பாலங்கள்லாம் இல்லைன்னா சென்னையோட நிலைமை என்னன்றத தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கோயம்பேடு மேம்பாலம் இல்லைன்னா கோயம்பேடோட கதி என்ன? பாடியில பாடி மேம்பாலம் இல்லைன்னா பாடியோடைய கதி என்ன? அவ்வளவுதானும் போவனா? சென்னையுடைய மத்தியில இருக்கிற அண்ணா மேம்பாலம் எடுத்துக்கலாம், ஜெமினி பிரிட்ஜ் இல்லைன்னா அங்க சாலை போக்குவரத்துடைய நிலைமை என்ன? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் தெரிஞ்சுக்கினா இப்படி பேச மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் இதனை தெரிய விடாத அளவுக்கு மக்களை வந்து போட்டு மூளை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.